இப்போ நீங்கள் பேசுனதுலேருந்தே எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அன்புமணி சிலரோட கைப்பாவையாக மாறிட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அன்புமணியை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் யாராலையும் இயக்கப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் குறிப்பிடுற நபர், அந்த நபர் யார்? அவர் குறிப்பிடுகிற அந்த நபர் யார்? அதை பற்றி சொல்ல முடியுமா? அம்மா நான் யாரையும் சொல்ல விரும்பலைங்க. மருத்துவர் ஐயா என்பவர், எங்களுடைய தலைவராக இருக்கிற நிறுவனர் மருத்துவர் ஐயா என்பவர் 46 ஆண்டுகளுக்கு முன்பு வன்னியர் சங்கம் என்ற அமைப்பை, அதாவது தன்னந்தனி மனிதனாக உருவாக்கி இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க வளம் வந்து, உங்களுக்கெல்லாம் தெரியும், இடஒதுக்கீட்டு போராட்ட காலத்தில் மாத கணக்கில் மாறு வேடத்தில் ஊரா சுத்தினவர். தன்னுடைய சொந்த பணம், திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் தன்னுடைய சொந்த பணம், நம்முடைய திண்டிவனத்தில் இருக்கிற மருத்துவமனையிலே சம்பாதித்த பணத்தை சனி ஞாயிறிலே தமிழ்நாடு முழுக்க செலவு பண்ணி இந்த இயக்கத்தை, தன்னுடைய அதாவது இயக்கத்தை, ஒரு செடியை மரத்தை வளர்த்துறதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்துவாங்க. மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த பாட்டாளி மகிழ்ச்சியை வன்னியர் சங்கத்தை வளர்த்துவதற்கு தன்னுடைய ரத்தத்தையும் வியர்வையும் சிந்தி வளர்த்துறவர். தன்னுடைய வாழ்வை அந்த வன்னியர் சங்கங்கிற அந்த மரத்துக்கு உரமா போட்டு வளர்த்தினவர். அப்படிப்பட்ட மருத்துவர் ஐயா அவர்களை இயக்க இந்த மண்ணிலே இதுவரைக்கும் யாரும் பிறந்ததில்லை, இனி ஒரு முறையும் பிறக்க போறதில்லை. அவர் ஒரு சுயம்பு. மருத்துவர் ஐயா ஒரு சுயம்பு. யாரு சொன்னாலும் கேட்க மாட்டார். அவர் மனதில் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் என்ன நல்லதோ அது படுது, அது என்ன மனசுல படுதோ எல்லாம் கேட்பாங்க. ஐயா பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வாதிகாரி கிடையாது. எல்லாத்துக்கிட்டையும் சரணாயக முறைப்படி கருத்துக்களை கேட்பார். அதுல மெஜாரிட்டியான கருத்துக்களை தன் மனதிலே ஏற்று இது மக்களுக்கு நல்லது அப்படிங்கிறத மனசுல கொண்டு செய்வார். அந்த காரணத்தினாலே மருத்துவர் ஐயா அவர்களை யாராலையும் இயக்க முடியாது. இன்றைக்கு அண்ணன் அன்புமணி அவர்களை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, அவர் ஒரு அற்புதமான நல்ல மனிதர். அவர் நான் அதுக்கு மேலே எதையும் சொல்ல விரும்பல. மருத்துவர் ஐயா அவர்களை அவர் சந்திக்க வேண்டும். அப்பா நீ என்ன சொல்றீங்களோ நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா தானாக அவர் விரும்புவதும் கிடைக்கும், விரும்பியதுக்கு மேலேயும் கிடைக்கும். ஐயா கொடுப்பார்.